இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இறந்த அனைத்து ஆன்மாக்களுடைய நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். திருச்சபையானது நமக்கு முன்பாக இறந்து போன நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், இவர்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்காக நாம் இறைவனிடம் மன்றாட நமக்கு தந்திருக்கிற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். ஆக இந்த நாளிலே நம்முடைய உறவுகளை நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இறப்பு என்பதுதான் இந்த உலகிலே பிறக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமானது. மற்ற எல்லா காரியங்களும் ஒருவேளை தவறி போகலாம். ஆனால் பிறக்கிற மனிதர்கள் எல்லோருமே இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. ஆகவே இந்த இறப்பு என்பது நம்மை இறைவனுடன் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வழியாக இருக்கிறது, ஒரு திறவுகோலாக இருக்கிறது, ஒரு கதவாக இருக்கிறது, ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், நமக்கு முன்பாக இறந்து போன இறைவனுடைய சேர்ந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். திருச்சபையினுடைய நம்பிக்கை விசுவாசம் என்பது 3 நிலைகளிலே நம்மை திருச்சபை பார்க்கிறது. ஒன்று, வெற்றி பெற்ற திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. நமக்கு முன்பாக இறந்து போன இறை விசுவாசத்திலே, இறை நம்பிக்கையிலே ஆழ்ந்து புனித வாழ்க்கையை வாழ்ந்த நம்முடைய உறவுகளை, புனிதர்களை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். அப்படிதான் நவம்பர் மாதம் முதல் நாள் அனைத்து புனிதர்களுடைய விழாவை நாம் கொண்டாடினோம். திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் மாத்திரமல்ல, புனித வாழ்க்கை வாழ்ந்த, கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்த விசுவாசிகளாக வாழ்ந்த எல்லோருமே இன்றைக்கு ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாம் புனிதர்களாக கருதி இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து அவர்களை கொண்டாடினோம். இரண்டாவதாக, துன்புறும் திருச்சபை என்று ஒரு நிலையை வைத்திருக்கிறது. துன்புறும் திருச்சபை என்பது உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள். இவர்கள் ஒருவேளை தாங்கள் வாழ்ந்த காலத்திலே புனித வாழ்க்கை வாழாமல், இறை பிரசன்னத்திலே வாழாமல் தவறிய வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கலாம். இவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து அந்த பரிகாரத்தின் பேரிலே விண்ணகத்தை அடைய ஒரு வாய்ப்பை திருச்சபை தந்திருக்கிறது. ஆகவே அவர்களால் தங்களுக்காக ஜெபிக்க இயலாத ஒரு சூழலிலே வாழ்கின்ற மக்களாகிய நாம் அவர்களுக்கு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, பயணம் செய்யும் திருச்சபை. நாம் தான் அந்த பயணம் செய்யும் திருச்சபை. விண்ணகத்தை நோக்கிய பயணத்திலே நாம் நம்மையே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இறை பிரசன்னத்திலே இறைவனோடு என்றும் நிலையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பாக இறந்து போன நம்முடைய சகோதர சகோதரிகள் நிச்சயமாக ஆண்டவனோடு இணைந்திருப்பார்கள்.